பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தை 21. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு செல்வங்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். பாலன் இயேசு உங்களோடு தங்கி இருந்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே பூர்த்தி செய்வார். நீங்கள் எல்லோரும் இந்த நாளிலே இரவு நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாட உங்களை தயார் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எல்லோருமே ரொம்ப பிஸியாக இருப்பீர்கள். புதிய துணி தைக்க கொடுத்திருப்பீர்கள். அல்லது இந்த நாளிலே நீங்கள் கடைகளுக்கு சென்று உங்களுக்கு தேவையான பொருட்களையும் துணிகளையும் நீங்கள் வாங்கி கொண்டு இருப்பீர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் அட்வான்ஸாக சொல்லிக் கொள்கின்றேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் கடந்து வரும் பொழுது, நமக்குள் பிறந்து இருக்கும் பொழுது, நம்மளை சூழ்ந்து இருந்து வான தூதர்கள் நம்மை ஆராதிப்பார்கள். நம்மை ஏன் ஆராதிக்கிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் மிகவும் முக்கியமானவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பாடுபடுவதற்கு முன்பாக அந்த கழுதையின் மீது ஏறி அவர் எருசலேம் நகரை நோக்கி செல்லும் பொழுது அவருக்கு முன்பாக ஓசானா பாடிக்கொண்டு மக்கள் சென்றார்கள். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியே ஆராதித்தார்கள். அதை ஒரு கதையாக சொல்லுவார்கள். அந்த கழுதை மிகவும் மகிழ்ச்சி கொண்டது. மக்கள் கூட்டத்தை பார்த்த உடனே இந்த மக்கள் எல்லாம் தன்னை தான் ஆராதிக்கிறார்கள் என்று அங்கே யார் இருந்தார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் கடந்து வந்துவிட்டார் என்றால் நம்மளை சுற்றிலும் அந்த விண்ணக கூட்டம் இருக்கும் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பும் நீங்கள் உங்களை தயாரிக்கலாம். உங்களுடைய அழகை இன்னும் கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு செல்ல நீங்கள் பியூட்டி பார்லருக்கு கூட நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய உள்ளம் அணிகலன்களால் நிரப்பப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாய் இருக்கின்றது. திருமண நாளன்று எவ்வாறு அந்த மணமகள் அலங்கரிக்கப்படுகிறாளோ அதே போல் உங்களுடைய உள்ளம் அலங்கரிக்கப்பட வேண்டும். உங்களுடைய உள்ளம் பரிசுத்தம் அடைய வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்தம் அடைகிறீர்களோ, எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்துமாவையும் உள்ளத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீரோ, அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலும் உண்மையுமாக உங்களுக்குள் கடந்து வந்து உங்களுடைய உள்ளத்தில் அவர் பிறந்து விடுவார். உங்களுடைய உள்ளத்தில் அவர் பிறந்து விட்டார் என்றால் அவர் உங்களை விட்டு வெளியிலே செல்ல மாட்டார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கடந்து வந்து விடுவீர்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாட தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். நாம் இந்த வாழ்க்கையை உற்று நோக்கும் பொழுது, எதற்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பார்க்கும் பொழுது, பாவ மன்னிப்பை கொடுக்க வந்த இயேசு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தர வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தோமே என்றால் கண்டிப்பாக தீர்ப்புக்கு உள்ளாகி நரகத்திற்குள் தள்ளப்பட்டு விடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளினாலும் மீட்பினாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவேதான் அவருடைய இரக்கத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25 அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நினைத்து பாருங்கள்,
எவ்வளவு மக்கள் இந்த இயேசுவினுடைய பிறந்த நாளை கொண்டாட தன்னை தயாரித்து இருப்பார்கள். எவ்வளவு பேர் கனவு கண்டு கொண்டு இருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை வாங்க வேண்டும், என்னுடைய மனைவிக்கு இதை வாங்க வேண்டும், என்னுடைய கணவருக்கு இதை நான் பரிசாக கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அப்படியே அவர்கள் கனவு நிலையில் இருந்து இருப்பார்கள். அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. இந்த நாளில் அவர்கள் போயிருக்கலாம். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அது கடவுளுடைய இரக்கமும் நீங்கள் மனமாற வேண்டும். இயேசு கொடுக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவர் எனக்குள் கடந்து வருவார், அவர் இந்த உலகத்தில் அரசாழ்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே தான் நாம் வாசிக்க கேட்டோமே, அன்னை மரியாள் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் எல்லா மக்களுடைய பாவங்களையும் மன்னிப்பார். உங்களுடைய பாவம், உங்களுடைய குடும்பத்தில் செய்கிறவருடைய பாவத்தை மட்டுமல்ல, எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 32வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ ஒரு அரசர் நேர்மையுடன் அரசாழ்வார், தலைவர்களும் நீதியோடு ஆட்சி செய்வார் என்று. அவர் இந்த உலகத்திலே நீதியோடு ஆட்சி செய்வார், அவர் இந்த உலகத்தை நேர்மையோடு அரசாழ்வார் என்று. பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்வது இல்லை. தான் வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பம் வாழ வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக சுமைகளை மக்கள் மீது சுமத்தி கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களுடைய சுமைகளை சுமக்கக்கூடியவராய் இந்த உலகத்தில் கடந்து வந்தார். நீங்கள் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை, அவர்தான் உங்களை தேர்ந்து கொண்டார். அரசியல்வாதிகளை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை கொண்டாட தயாரித்துக் கொண்டு இருக்கிறோமே என்றால், அவர் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டு இருந்தபடியினால், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறபடியினால், பாவ மன்னிப்பை கொடுக்க வந்தபடியினால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தன் ஒரே மகனின் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கடவுளுடைய அன்பு வெளிப்படுகிறது. கடவுளுடைய உள்ளார்ந்த அந்த அன்பு அவருடைய மகனுடைய பிறப்பினால் அது நிறைவு அடைந்தது. அதன் பிறகு அந்த கல்வாரி பாடை அவர் ஏறெடுத்த பொழுது அந்த தகப்பனுடைய மனது எவ்வளவு வேதனையில் இருந்து இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் ஆண்டவர் உங்களை குறித்து வேதனைப்படக்கூடாது. எனவே மீண்டும் சொல்கின்றேன், நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள், உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பார்வையிலே நேர்மையோடு இருங்கள், நீதியோடு வாழுங்கள். இம்மானுவேல் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கடந்து வந்து உங்களுடைய குடும்பத்தில் பிறப்பார். இப்பொழுது அவரை நோக்கி சிறிது நேரம் அன்றாடுவோமா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றீர். தகப்பனே, நாங்கள் செய்த தவறுகளை மன்னியும் ஆண்டவரே. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க நீர் வந்தீரே. ஆம் இயேசுவே, எங்களுடைய பாவங்களை மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களையும் மன்னித்து எங்களை ரட்சிக்க வந்த அன்பு நேசரே, இதோ எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே, மனிதர்களை தேடி அலைந்து நேர்மைக்காகவும் நீதிக்காகவும் நாங்கள் ஓடோடி சென்ற நாட்கள் உண்டு. எல்லா விதத்திலும் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். நீர் எங்களை ஏமாற்றக்கூடிய தெய்வம் அல்ல, நீர் நேர்மையுள்ளவர், நீதியோடு ஆட்சி செய்கிறவர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, தந்தையினுடைய அன்பு உமது வழியாக வெளிப்பட்டதை போல் நாங்களும் உம்மை நேசிக்கவும் அன்போடு வாழவும் எங்களை பலப்படுத்தும் அப்பா. இந்த பிறந்த நாளிலே உமக்குகந்த பிள்ளைகளாய் வாழ நாங்கள் முடிவெடுத்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, பாவ மன்னிப்பை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்கள் குடும்பத்தோடு தங்கி பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் பிறந்து மன்னிப்பை தருவாராக. இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.